துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான திரைப்படம் லக்கி பாஸ்கர். இந்த படத்தில் நாயகன் வங்கி வாடிக்கையாளர்களின் பணத்தை நூதன முறையில் கையாடல் செய்து கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபடுவார். சிபிஐ அதிகாரிகளிடம் சிக்கும் நிலை வரும்போது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அமெரிக்காவிற்கு சென்று தலைமறைவாகி விடுவார். இதே பாணியில் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த தனியார் வங்கிக் கிளை மேலாளர் ஒருவர் கைவரிசை காட்டியது பலரையும் அதிர வைத்திருந்தது. சென்னை அண்ணா நகரில் இயங்கி வந்த வங்கிக் கிளையில் மருத்துவர் விஜய் ஜானகிராமன் மற்றும் மல்லிகா ஜானகிராமன் ஆகியோர் கணக்கு வைத்திருந்தனர். இவர்கள் அமெரிக்கா சென்ற நிலையில் 4,36,70,000 ரூபாய் பணத்தை வைப்பு நிதியாக முதலீடு செய்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் வைப்பு நிதி குறித்து ஆய்வு செய்தபோது அவர்கள் கணக்கில் இருந்த பணம் மோசடியாக பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அந்த மோசடி தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மார்ச் மாதம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் பேரில் நடந்த விசாரணையில் வங்கிக் கிளையின் மேனேஜராக இருந்த 65 வயதான மஞ்சுளா தியாகராஜன் என்பவர் தனது உறவினர்கள் மற்றும் வங்கி ஊழியர்களின் உதவியோடு சேர்ந்து மருத்துவர்களின் பணத்தை மோசடி செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனால் ஜூன் மாதம் மஞ்சுளா மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வைப்பு நிதி முதிர்வடைவதற்குள் வாடிக்கையாளர் தங்கள் கணக்கை முடித்துக் கொள்ள விரும்புவது போல போலியான கடிதத்தை மஞ்சுளா தயார் செய்வார். பிறகு காசோலைகளில் வாடிக்கையாளர்களின் கையெழுத்தை போலியாக்க போட்டு பணத்தை வேறு வங்கிக் கணக்கிற்கு மாற்றிக்கொள்வார். பணப்பரிமாற்றம் நடந்தது தொடர்பான குறுஞ்செய்தியோ மின்னஞ்சலோ வாடிக்கையாளருக்கு போகாமல் தொழில்நுட்ப ரீதியில் அதை மஞ்சுளா வங்கி ஊழியர்களின் துணையோடு தடுத்து விடுவார். இதனால் பணம் மாற்றப்பட்ட விவரம் வாடிக்கையாளர்கள் யாருக்கும் தெரியாது. அது வைப்பு நிதி என்பதால் பல வருடங்களுக்கு பிறகே வாடிக்கையாளர் அந்த கணக்கை திறந்து பார்ப்பார்கள். இதனால் உடனடியாக அந்த மோசடி வெளியே தெரிய வாய்ப்பில்லை என்பதால் மஞ்சுளா வைப்பு நிதியை மட்டும் குறிவைத்து கொள்ளையடித்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதே பாணியில்தான் அமெரிக்காவில் இருந்த மருத்துவர்களின் வைப்பு நிதியையும் மஞ்சுளா தனது சகாக்களோடு சேர்ந்து பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி மோசடி செய்திருக்கிறார். லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் துல்கர் சல்மான் கதாபாத்திரத்தைப் போலவே முடிந்த அளவுக்கு பணத்தை கொள்ளையடித்துவிட்டு வெளிநாட்டில் செட்டிலாகிவிட நினைத்த மஞ்சுளா இதற்காக பலரையும் தனது வங்கிக் கிளையில் வைப்பு நிதியில் முதலீடு செய்யுமாறு ஆசை வார்த்தைகளை கூறி நம்ப வைத்துள்ளார். தனது ஓய்வு காலம் நெருங்கியதை அடுத்து வைப்பு நிதிகளை மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் மஞ்சுளா பிரான்ஸ் நாட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அவருக்கு லுக்அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் மஞ்சுளாவுக்கு பணப்பரிமாற்றம் செய்ய வங்கிக் கணக்கு கொடுத்து உதவிய நாகேஸ்வரன், ஆறுமுகம் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் மஞ்சுளாவால் வேறு யாராவது ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா என்றும் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அண்ணா நகர் வங்கிக் கிளையின் வாடிக்கையாளர் மேலும் 4 பேரை மஞ்சுளாவும் அவரது ஆட்களும் மோசடி செய்து பணம் பறித்திருப்பது தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரின் வைப்பு நிதியான 1,43,00,000 ரூபாய் பணத்தை மஞ்சுளாவும் அவரது ஆட்களும் மோசடியாக திருடியிருக்கிறார்கள். வெளிநாட்டில் வசித்து வரும் நபர்கள்தான் இந்த மோசடி கும்பலின் முதல் டார்கெட். 2015ஆம் ஆண்டு முதல் வாடிக்கையாளர்களிடம் இருந்து 8 கோடி ரூபாய் பணத்தை மஞ்சுளாவின் கும்பல் திருடியிருக்கிறது. மஞ்சுளாவோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மோசடிக்கு உதவிய வங்கி ஊழியர்களான காசாளர் குலோத்துங்கன், துணை மேலாளர் வேணுகோபால், காசாளர் தனசேகரன் ஆகிய 3 வரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதே பாணியில் வேறு வங்கிக் கிளைகளில் மோசடி எதுவும் நடந்துள்ளதா என்பதை கண்டுபிடிக்கும் வேளையில் போலீசார் இறங்கியுள்ளனர். அடுத்தடுத்த விசாரணையில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.